கமுதி ஏரியாவில் உள்ள ஒரு 10-20 கிராமத்தில் உள்ள 500 விவசாயி ஒன்று சேர்ந்து இயற்கையான முறையில் நாங்கள் சுத்தமாக மருந்தடிக்காமல் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் சுத்தமாக தெளிவான முறையில் விவசாயம் பண்ணி கொடுக்குறனால எங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனிலேருந்து எனக்கு இத்தனை டன்னு 10 டன் கொடுங்க 5 டன் முன்னக்கூடி அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால் எங்கள் கமுதி ஏரியா வத்தல் வந்து எப்போயுமே எங்களுக்கு வந்து டிமாண்டு வரும். என்ன காரணம்னா மற்ற ஏரியாவில் மருந்து அடிச்சிருப்பாங்க 150 ரூபாய்க்கு விலை போகும். நம்ம ஏரியா கமுதியில் மட்டும் எக்காரணம் கொண்டு மருந்து அடிக்கிறதே இல்லை. அதனால் இன்றைக்கி 200 ரூபாய்க்கு வத்தல் விற்கிது. விவசாயி வர ரொம்ப சந்தோஷமாகும். வருஷத்துக்கு வருஷம் 5 ஏக்கர் 10 ஏக்கர் வந்து வெள்ளாமல் எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியூரில் இருந்தாலும் கூட இங்கே வந்து விவசாயம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஆகிக்கிருச்சு. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக. அதுபோக இங்கே 100 பேர் 150 பேர் டெய்லி வேலை செய்யக்கூடிய தரம் பிரிக்கும். சோடா வத்தல் குச்சி எல்லாத்தையும் எடுத்து தரம் பிரித்து தெளிவான முறையில் கொடுக்கறனால நம்ம கமுதி ஏரியா வத்தல் இயற்கையான விவசாயம் பண்ணுறனால மிக மிக முக்கியத்துவம் வாங்கியிருக்கு. எனக்கு அரசு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சசகிரி டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பெங்களூர் ஒரு 2012 ஒரு 3 வருஷம் இயற்கை விவசாயக்கு மீது விவசாயிகளுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவருக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு 2015 அவருக்கு ஆர்கானிக் வத்தல் அந்த நம்ம இயற்கை விவசாயத்தில் மருந்தடிக்காமல் அவர்கிட்ட விவசாயம் பண்ணிவிட்டு அவருக்கு வத்தல் திரும்பி எடுத்துட்டு நம்ம யூனிட்டில் கிரேடிங் பண்ணி சோடா இதெல்லாம் இல்லாமல் நல்ல தெளிவாக வத்தல் எடுத்துட்டு நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. வெளிநாடுலன்னா இங்கே நம்ம கமுதி சுட்டு ஊரில் ஒரு 10 ஊர் நம்ம வச்சுட்டு இருக்கு. ஒரு ஊரில் 30 to 50 ஆள் வரைக்கும் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கு. அவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு 500 விவசாயி இருக்குது. அது ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நம்ம வத்தல் எடுத்து ஒரு ஊரில் வந்து ஒரு ஃபார்மர்ஸ்க்கு லீடர் இருக்குது. அவர் மூலமாக நம்ம அந்த ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு அவர்கிட்ட வத்தல் எடுத்து நம்ம யூனிட்டுக்கு வச்சு நம்ம அது கிரேட் பண்ணிவிட்டு சோடா கீடை அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அது சிஸ்டம் எப்படின்னா நம்ம சோடை எடுத்துட்டு தெளிவாக வத்தல் 20 கிலோ பேக் பண்ணிவிட்டு ஒயிட் பேக்கில் பேக் பண்ணிவிட்டு நம்ம கோல்ட் ஸ்டோரேஜ் வைக்கும். அங்கிருந்து நம்ம டெஸ்டிங் எடுத்துட்டு பாஸ் ஆயா நம்ம USA அமெரிக்கா UAE இதர வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இது மூலமாக நமக்கு கிடைக்கிற லாபம் வந்து ஒரு ஷேர் வந்து ஃபார்மர்ஸ்க்கு விவசாயிகளுக்கு நம்ம அதிகமாக கொடுத்துட்ருக்கு. இப்போ மார்க்கெட் ரேட்டு 180 ரூபா 170 ரூபா நடந்து இருந்தாலும் ஒரு 20 ரூபா 30 ரூபா நம்ம விவசாயிகளை எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.